தனது திருமண வீடியோ வெளியாகாமல் இருப்பதற்கு தனுஷ்தான் காரணம் என்றும், ஆவணப்பட ட்ரெய்லரில் 3 வினாடி பாடல் காட்சியை சேர்த்ததற்காக தனுஷ் 10 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாகவும் நடிகை நயன்தாரா குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. நடிகை நயன்தாரா இயக்குனர் விக்னேஷ் சிவனை கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அப்போது நயன்தாராவின் ஆவணப்படம் OTT தளத்தில் வெளியாகும் என்ற அறிவிப்பு வெளியாச்சு. நயன்தாராவின் குழந்தை பருவம் முதல் இளம் வயதில் அவர் சந்தித்த வெற்றிகள், துயரங்கள், விக்னேஷ் சிவனுடனான காதல், திருமணம் அனைத்தையும் ஆவணப்படமாக வெளியிட இருந்தனர். இந்த ஆவணப்படம் வெளியாவதில் 2 ஆண்டுகள் தாமதமான நிலையில் வரும் 18ஆம் தேதி நயன்தாராவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது பிறந்தநாள் பரிசாக இந்த ஆவணப்படம் வெளியிடப்பட இருந்தது. இந்நிலையில் தனது திருமண வீடியோ 2 ஆண்டுகளாக வெளியாகாமல் இருப்பதற்கு நடிகர் தனுஷ் தான் காரணம் என்று நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. நானும் ரவுடிதான் படத்துல வரும் 3 வினாடி பாடல் காட்சியை பயன்படுத்தியதற்கு நடிகர் தனுஷ் 10 கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாக அவர் வெளியிட்ட அறிக்கையில குற்றம் சாட்டியிருக்காங்க. 3 வினாடி காட்சிக்கே 10 கோடி ரூபாய் கேட்பது வினோதமாக இருப்பதாகவும், சட்டப்பூர்வமாக உங்கள் நடவடிக்கையை நான் எதிர்கொள்வேன் என்றும் நயன்தாரா கூறியிருக்காங்க. உங்கள் அநாகரிக செயல்களை தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்றும், நானும் ரவுடிதான் பட வெற்றி உங்களை மனதளவில் பாதித்ததை நான் அறிந்தேன் என்றும் அறிக்கையில் கூறியிருக்காங்க. என் மீதான தனிப்பட்ட வெறுப்பால் மட்டுமேயான இந்த நடவடிக்கையை எப்படி எதிர்கொள்ள முடியும் என நயன்தாரா கேள்வி எழுப்பியிருக்காங்க. மேடைகளில் அப்பாவி ரசிகர்களிடம் பேசுவதைப் போல உங்களால் நடந்து கொள்ள முடியாது என்பதை நாம் அறிவோம். இழிவான செயல்களை மறைக்கும் வகையில் போலி முகமூடி அணிந்து உங்களால் வலம் வர முடியும் என்று நயன்தாரா பரபரப்பு குற்றச்சாட்டை தனுஷ் மேல சுமத்தி இருக்காங்க. இத பத்தின உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நவம்பர் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். மயிலாடுதுறை செய்திகள் வலையொலியுடன் வழங்குபவர் ஜோதிட நிபுணர் RK பானு.